பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் கோமதி இருந்துட்டு பாக்கியத்தையும் அவங்களுடைய ஹஸ்பண்டையும் பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அங்கேயே இல்லை, கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, நீ எதுக்காக தேவையில்லாமல் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்காக வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணுறதுக்காக வரலை, இருக்கிற பிரச்சனையை முடிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஏதோ நாங்கள் தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரி எங்களை அந்த பேச்சு பேசுனீங்க. என் பொண்ணையும் வாழ விடாமல் எங்கள் வீட்டுக்கே திரும்ப விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்கள் பையன் இன்னொரு பொண்ணோட உலகமெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான். அது உங்களுக்கு தெரியுமா? இல்லை உங்களோட பர்மிஷனால தான் உங்கள் பையன் இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கானா? பொண்டாட்டி இல்லைன்ற ஒரு கஷ்டம் கூட இல்லாமல் அம்மா பாட்டுக்கு சந்தோஷமாக வேறு ஒரு பொண்ணோட ஜாலியாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கோமதி இருந்துட்டு பாக்கியத்தோட கன்னத்திலே பலாரும் ஒன்று விட்டுறாங்க. உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைய பற்றியே தப்பாக பேசிக்கிட்டு இருப்ப. எனக்கு வர கோத்துக்கு ஒன்று என்ன செய்வேனே தெரியாது. இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் பொண்ணு தான் என் பிள்ளைய பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருந்தா, அவ தப்பாக மறைக்கிறதுக்காக இப்போ நீயும் உன் பொண்ணை இங்கே விட்டுட்டு போகிறதுக்காக என் பிள்ளைய பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கியா? நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யார் தப்பாக பேசினாங்க? நீங்கள் பாருங்கள், எங்ககிட்ட ஆதாரமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தவே காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே மற்ற பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. கதர் இருந்துட்டு என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.